பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. மக்கள் குரல் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பேட்ட பராக் அப்படின்னு சொல்ல அந்த ரஜினிகாந்த் சாருடைய டயலாக்கை நான் ரிப்பீட் பண்ணும்போதே எனக்குள்ளேயே ஒரு இளமை திரும்பின மாதிரி ஒரு வேகம். இன்றைக்கி காலையில் படம் பார்த்தோம். பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னா பளிச்சுன்னு மனசில் பட்டது ரெண்டே விஷயம். ஒன்று, பட்டையை கிளப்பியிருக்கிறார் சூப்பர் ஸ்டார், பிச்சு உதறி இருக்கிறார் விஜய் சேதுபதி. இந்த ரெண்டு பேரும் களத்தில் நின்று அந்த பேட்டியை ஜெயிக்க வச்சிருக்கிற போது மனசில் டக்குன்னு இடம் பிடிச்சவர் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ். என்ன தான் நம்ம சொல்லிட்டு இருக்கலாம், அதிரடி ஆக்ஷன் ஃபார்முலா கதை அப்படின்னா, மாஸ் ஹீரோவுக்கு ஒரு கதை பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். கதை ஒரே நாட்டில் சொல்லிடலாம், ஆனால் ட்விஸ்ட் 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 ட்விஸ்ட்டுன்னு ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ட்விஸ்ட்டை கொண்டு போய் நிறுத்துறதுங்கிறது கார்த்திக் சுப்புராஜ் இந்த படத்தில் அற்புதமாக பண்ணியிருக்கார். இதில் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும். என்னென்னா, கார்த்திக் சுப்புராஜ் இளமை காலத்தில் பள்ளிக்கூடத்தை படித்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது கல்லூரி நாட்களில் அணுவாக அங்குலமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை ரசிச்சிருக்கணும், அவரை ரசிச்சிருக்கணும், அவர் படத்தை ரசிச்சிருக்கணும். அதனுடைய தாக்கம் இவர் இன்றைக்கி எடுத்து வெளியிட்டிருக்கிற அந்த பேட்டை நம்ம அத்தனை பேரையும் சரி, வயசு வித்தியாசம் இல்லாமல், அது 20ஆக இருக்கட்டும், 40ஆக இருக்கட்டும், 60ஆக இருக்கட்டும், இந்த 3 தரப்பு ரசிகர்கள் கூட்டத்தையும் ரஜினி சாரை அப்படி பார்த்து ரசிக்க வச்ச பெருமை சுப்புராஜுக்கு இருக்குது. காரணம், அவர் செயல்பட்ட விதம். படத்தில் ரஜினிகாந்த், விஜய் சேதுபதி, பாபி சின்ஹா, த்ரிஷா, சிம்ரன், ஹிந்தி ஆர்டிஸ்ட் சித்திக், நம்ம சசிகுமார், இந்த கூட்டணியோடு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே அனுமார் வான் போல் நீண்டுட்டுருக்கு. இத்தனை பேரையும் வச்சு கதை சொல்கிறதுங்கிறது ஒரு தனி சாமர்த்தியம். பொழுதுபோக்கு அந்த ஒன்றே லக்கை குறி வச்சு சுப்ராஜ் எடுத்திருக்கிற படம் ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஃப்ரேம் பை ஃப்ரேம் 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 அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்மளை கொண்டு உட்கார வச்சுருக்கார். ஓப்பனிங்கே ஒரு அதிரடி ஃபைட்டோடு ஆரம்பிக்கிறது. மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் இருட்டிலேருந்து வரக்கூடிய ரஜினிகாந்த் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் என்ட்ரியில் அப்படி கீழே குனிஞ்சு விழுந்து விட்டேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு ஒரு டைலாக் பேசும்போது நீங்கள் தேட்டரில் பார்க்கணுங்க அந்த கிளாப்ஸை. அப்படி ஒரு கிளாப்ஸ் அதில் ஆரம்பிக்கிறது. அவர் இளமை தோற்றத்தில் வந்து கிளைமேக்ஸில் கடைசி ஒரு டைலாக் பேசுவார். இந்த பூமியை சுரன்றவனையும் மக்களை தன்னுடைய போக்கில் திசை திருப்பி அடிமையாக வச்சு ஆட்டி படைக்கிறவனையும் ஒரு கை பார்க்காம விடமாட்டேன்டா பேட்ட பராக் அப்படின்னு சொல்லி ஒரு தர்ம யுத்தம் நடத்தக்கூடிய ஒரு கேரக்டரில் இவர் வந்து நின்று படத்தை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ரஜினிகாந்த் ரசிகர்கள் கூட்டம் மட்டுமல்ல, ஒரு பொதுவாக அவரை ரசிக்கிற கூட்டம் இருக்கு இல்லையா, சபாஷ் அப்படின்னு ரஜினி சாருக்கும் சரி, விஜய் சேதுபதிக்கும் சரி, சுப்புராஜ் கூட்டணிக்கும் சரி பிரமாதம்னு பாராட்டுக்களை சொல்லிக்கொண்டே தான் வெளியில் நடக்கும். இந்த படத்தில் 3 ட்ராக்கில் கதை நகர்ந்துக்கிட்டு இருக்கு. ஒன்று, எடுத்தடுப்பில் கல்லூரி காம்பஸ், அதில் கல்லூரி மாணவர்களுடைய சேட்டை ரேகிங் அதை எப்படி தீர்த்து வச்சு வெளியில் வரார் ரஜினி. 2வது, மணல் கொள்ளை, அந்த கேரக்டரில் இன்ட்ரோடியூஸ் ஆகிறவர் தான் சசிகுமார். சசிகுமாருக்கும் இவருக்குடைய பிணைப்பு காதல், அந்த பிளாக் போயாச்சு. அதுக்கு பிறகு கதை ட்ராவல் பண்ணக்கூடிய கிளைமாக்ஸ் லீட்லேருந்து ஒரு 4 ரீல் முன்னாடி உத்தரப்பிரதேசம் அரசியல்வாதி விஜய் சேதுபதி, ரஜினி, இந்த கூட்டணிக்குள்ளே நடக்கக்கூடிய பரபரப்பான அந்த சம்பவங்களுடைய சேர்க்கை, இப்படி 3 தளத்தில் கதையை நகர்த்தி கொண்டு போயிருக்கக்கூடிய சுப்புராஜுக்கு அற்புதமான இளைஞர் பட்டாளம் பின்பலத்தில் சேர்ந்திருக்காங்க. கேமராமேன் திருநாவுக்கரசு தேசிய விருது பெற்றவர். அதுக்கு பிறகு நம்ம மியூசிக் டைரக்டர் அனிருத் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே மரணம் மாசுன்னு ஒரு பாட்டை போட்டார். பட்டையை கிளப்பிட்டு அந்த பாட்டே 5 வயசு பிஞ்சை கூட எட்டி பார்த்து தேட்டருக்கு ஓட வைக்கணும்னு வெறிய கிளப்பிடுச்சு. அதுக்கு பிறகு படத்தில் இளமை திரும்பிடுச்சுன்னு ஒரு பாட்டு. இது ஏங்க முடிய போகிற நேரத்தில் கிளைமேக்ஸில் ஒரு பாட்டுக்கு ஆடுவார் பாருங்க, முள்ளும் மலரும்ல ராமன் ஆண்டாலும் ராவன் ஆண்டாலும், அப்படியே நம்ம ஃப்ளாஷ்பேக் அந்த படத்துக்கு நான் விமர்சனம் எழுதினேன். அதுக்கு பிறகு 33 வருஷம் கழித்து திருப்பி ஃப்ளாஷ்பேக்கில் அதில் என்ன மூமெண்ட்ஸ் கொடுத்தாரோ ஆடினாரோ
ஆடியன்ஸ் மத்தியில் கிளாப்ஸ் வாங்குதோ அது இன்றைக்கி பார்க்க முடிஞ்சுது. இது எப்படி சாத்தியம்னா படத்துலேயும் ஒரு டயலாக்ல அவர் சொல்லியிருக்கார், நமக்கு பிடிச்சது ஆசைப்பட்டு செய்கிறோம், ஆசைப்பட்டு இது நினச்சது செஞ்சோன்னா வெற்றி நிச்சயம் நிச்சயம்னு சொல்லி 2 இடத்துல சொல்கிறார் இல்லையா, அதுவே தாங்க இதில் நடந்திருக்கு. அவர் ஆசைப்பட்டு செஞ்ச விஷயங்கள் படத்தில் கைமேல் பலன் கொடுக்குற மாதிரி கைதட்டல் 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 தான். இப்போது 171 நிமிஷம் படம், ஐயோ 3 மணி நேரத்துக்கு 9 நிமிஷம் தானா கம்மி அப்படின்னு பார்த்தா அது ஓடுற வேகம் இன்டர்வல் வரைக்கும் கடன்னு ஓடி வந்து நின்னாச்சு. அதுக்கு பிறகு இன்டர்வலுக்கு மேலே வேறு தளத்தில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எப்படி ஓடிச்சு அப்படிங்கும்போது படம் துப்பாக்கி டப் 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 டப்னு சுட்டுக்கிட்டே வரும்போது தான் இந்த வன்முறை காட்சிகளுக்காக இவர் சென்சாரில் யூ/ஏன்னு குழந்தைகள் பெரியவர்கள் அழைச்சி கொண்டு காட்டணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மற்றபடி படத்தில் வேறு ஒன்றும் தப்பாக விஷயங்களை சொல்லவே இல்லை. அவர் நடக்கிறது, அதுவும் அந்த இளமை தோற்றத்தை பற்றி சொல்லியே ஆகணும். ரஜினிகாந்த் சார் இந்த ஆடியோ கேசட் ரிலீஸ் போது சொன்னார், இந்த படத்தில் நான் அவ்வளவு இளமையாக இருப்பேன். அந்த இளமையான தோற்றத்தை உருவாக்கினதுக்கு பெரும் பங்கு பானு, ஒப்பனை கலைஞர். அவரை நான் சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு அன்றைக்கி ஞாபகப்படுத்தினார். போன ஜென்மத்தில் இவங்க எனக்கு அம்மாவாகவே இருந்திருப்பாங்களோ அப்படின்னார்ல, அந்த இளமை தோற்றத்தை கொண்டு வந்து நிறுத்தின அந்த திரைமறைவு கலைஞர் பானுமாவுக்கு ஒரு சல்யூட். அவங்க இவரை இளமை தோற்றத்தில் விட்டாலும் அந்த நடை, உடை, பாவனை, சிரிப்பு, அதுவும் அந்த அட்டகாசமான சிரிப்பு, பேட்டை வராக்குன்னு சொல்லக்கூடிய அந்த வசனத்தினுடைய கம்பீரம், இதெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிற பெருமை அந்த சுப்புராஜ் அவங்களுடைய கூட்டணிக்கு சேரும். படம் பார்த்தோம், பிரமித்தோம். விஜய் சேதுபதியை பற்றி சொல்லி ஆகணும். ஆனால் கதை என்ன, ரஜினி சார் எப்படி அவரோட லிங்க் ஆகிறார், அவர் எப்படி இவரோட இருக்கார், அதெல்லாம் நான் விலாவாரியாக இழுத்து சொல்லிட்டு இருந்தால் ஒரு படம் பார்க்குற டெம்போ போயிடும். கதை என்னன்னு சொல்லாமையே கதையை நகர்த்தி நான் உங்களுக்கு இந்த விமர்சனத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். வெளியில் வரும்போது ஒரு விஷயம் தனியாக தெரிஞ்சுது. கார்த்திக் சுப்புராஜ், இளைஞர் பட்டாளம் இந்த படத்தை அணு அணுவாக அங்குலமாக செதுக்கியிருக்காங்க. அந்த அவுட்டோர் லொக்கேஷனும் சரி, அந்த ஃபைட்டிங் சீக்வன்ஸும் சரி, அவங்க ரசித்து எடுத்ததுனாலேயே என்னமோ தெரியல, நம்ம அத்தனை பேரும் அப்படியே உட்கார வச்சுருக்காங்க. இப்படி திறமைகளோட புதுவிதமான கூட்டணியோடு வந்து சேரக்கூடிய இந்த இளைஞர் பட்டாளம் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த திரை விமர்சனத்தில் சந்திப்போம்.